வணக்கம். சினி சினி மினி மினி புது வசந்தம். இந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம். 100 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ஆர்பி சௌத்ரி அப்படின்ற பேர் இருக்குல்ல, இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் வெளியே அந்த பெயர் தெரிய ஆரம்பித்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி. விக்ரமன் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபிலிம். அந்த திரைப்படம் திரைக்கு வரும்போது அது கூட நிறைய படம் திரைக்கு வந்துச்சு. அத்தனை படங்களையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் புது வசந்தம். படத்தில் கதாநாயகர்களாக நடித்தவர்கள் முரளி, கடலூர் கவிதைகள் ராஜா, ஆனந்த் பாபு, சார்லி. இவங்க நண்பர்கள். இவங்க எல்லாருமே இசை திறமை உள்ளவர்கள், இசைக்குழு வைத்திருப்பவர்கள், மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற பாடகர்களாகவும் இசை கலைஞர்களாகவும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நினைக்கக்கூடியவங்க. அப்படி நினைக்கக்கூடியவங்க சிறிதும் எதிர்பாராமல் அந்த படத்தினுடைய கதாநாயகி சித்தாரா அவங்கள சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகுது. சித்தாராவுக்கு அவங்களுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது. இப்படி சந்திக்கக்கூடிய இந்த இடத்தில் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு உண்டாகுது. திரைப்படத்தில் ஒரு புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இளைஞர்கள் ஒரு இளம்பெண் அப்படின்ற மாதிரி வந்தாச்சுன்னா காதல் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு உண்டாகி காதலன் காதலி அப்படின்ற மாதிரி வச்சு டூயட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு படத்தை பண்ணி அப்படின்ற மாதிரி வரும். இந்த திரைப்படத்தில் அப்படி இல்லாமல் இந்த 4 பேருமே அவளுடைய நண்பர்கள். நோ லவ் பிட்வீன் தம் படத்தினுடைய கிளைமேக்ஸ் வர. அந்த அளவுக்கு அவங்களுடைய உயர்வுக்காக மனதில் ஆசைப்படக்கூடிய பெண் அவங்க. அதே மாதிரி அந்த பெண் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அதுக்காக பாடுபடக்கூடிய 4 இளைஞர்கள் இவங்க. அந்த படத்தை எல்லாருமே போய் பார்த்தாங்க. வயசான பெரியவர்கள்லேருந்து, குடும்பத்தில் இருக்கிறவங்கலேருந்து, இளம் தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள்லேருந்து குழந்தைகள் வர டீசெண்டான ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அந்த டீசெண்டான ஃபிலிம்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டு இருந்தன. இசைக்கு முக்கியத்துவம் தந்து அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டு இருந்தது. அந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ்.ஏ. ராஜ்குமார். எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு மிகப்பெரிய அளவில் பெயரையும் புகழையும் பெற்று தந்த திரைப்படம் அது. நடிகர் முரளிக்கு அதுக்கு முன்னாடி படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாமல் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையில் புது வசந்தம் படம் திரைக்கு முரளியினுடைய கலை உலக பயணத்தில் மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திரைப்படம் அமைந்தது. சித்தாரா அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தார். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் சித்தாராவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி அந்த நண்பர்கள் கஷ்டப்பட படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் எப்படிப்பட்ட திருப்பம் உண்டாகிறது. கிளைமேக்ஸில் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஆன்டி கிளைமேக்ஸை மையமாக வைத்து அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த புது வசந்த படம் பெரிய ஹிட்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழில் ஒரு படம் வந்திருக்கு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம் தான். அந்த படம் பாலைவனச்சோலை. ஆர்வி கிரியேஷன்ஸ் அப்படின்ற பேனரில் ஆர் வடிவேலு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த படத்தை இயக்கியவர்கள் ராபர்ட் ராஜசேகர். அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க. ஒருதலை ராகம் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர்கள். பேசிக்கலி அவங்க கேமராமேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா கோர்ஸ் படிச்சுட்டு ஆரம்பத்தில் படங்களில் கேமராமேனாக படங்களில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பின்னாடி இயக்குநர்களாக ஆகி இளம் நெஞ்சங்களை கொள்ளக்கூடிய கவித்துவ தன்மை கொண்ட பல திரைப்படங்களை ராபர்ட் ராஜசேகர் 2 பேருமே சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இயக்கத்தில் திரைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் பாலைவனச்சோலை. அந்த திரைப்படமும் ஒரு மாறுபட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் தந்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடித்திருந்த நடிகர்கள் அவங்க சந்திரசேகர் நடிச்சிருந்தார், தியாகு நடிச்சிருந்தார், ஜனகராஜ் நடிச்சிருந்தார், ராஜீவ் நடிச்சிருந்தார். அது பிறகு கைலாஷ் அப்படின்னு சொல்லி ஒருதலை ராகம் படத்தில் நடித்தார். தும்பு அப்படின்ற கதாபாத்திரத்தில் அந்த கைலாஷ் அவர் நடிச்சிருந்தார். இந்த 5 பேர், அந்த 5 பேரும் நண்பர்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் புதிதாக சேரக்கூடிய ஒரு இளம்பெண். அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவங்க சுஹாசினி. இவங்க 5 பேருக்கும் தோழியாகவும் ஃப்ரெண்டாகவும் வருவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான நண்பர்கள் இவங்க 5 பேரும். அந்த இளம்பெண்ணுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு, அருமையான தூய ஃப்ரெண்ட்ஷிப். சுஹாசினி இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு புற்றுநோய், கேன்சர். இன்னும்
அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவான நாட்கள். ஷீ வில் டை சூன். எப்போ வேணாலும் அவங்களுடைய மரணம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய அந்த 5 பேரும் எப்படி அதிர்ச்சி அடைவாங்க சொல்லுங்கள். முக்கால்வாசி படம் கலகலப்பாக போயிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு எப்போ இந்த கேன்சர் புற்றுநோய்ன்ற மேட்ரு ஓப்பன் ஆகுதோ அதுக்கு பிறகு சோகப்படம் மாதிரி ஆயிரும். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி இருக்குல்ல, அந்த உச்சக்கட்ட காட்சி நம் கண்களில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய அளவிற்கு படமாக்கப்பட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பாலைவனச்சோலை பெற்றது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மேகமே மேகமே அந்த பாடலை நம்மால் மறக்க முடியுமா? மேகமே மேகமே, இந்த பாட்டை வாணி ஜெயராம் குரலில் கேட்குறது அப்படின்றது இல்லையா, அது எந்த அளவுக்கு ஒரு சுகமான அனுபவம். படத்தில் மிகவும் அருமையாக கவித்துவ தன்மையுடன் அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இந்த 2 திரைப்படங்களை பற்றியும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் தந்து இந்த 2 திரைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 திரைப்படங்களும் மக்களின் வரவேற்பை பெரிய அளவில் பெற்று மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கின்றன அப்படின்ற அந்த உண்மை இருக்குல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த 2 திரைப்படங்களை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.